ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சமையல் தான். என்ன காரணத்துக்காக இந்த வீடியோ அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை எந்தளவு வேஸ்ட் பண்ணியிருக்கோங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி மார்னிங் ஆஃப்டர்நூன் செய்கிற சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாடு நாமெல்லாம் எவ்வளோ மிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா? அதனால் நம்ம எந்த ஒரு சாப்பாட்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சு வச்சிருக்கா. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் தப்பான சொல்லணும் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன் ட்ரை பண்ண. நைட்டில் அதிகபட்சமாக யாரும் சாப்பிட்றது இல்லைல்ல, ஸோ அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு சமையல் தான். என்னென்னு தானே கேட்குறீங்க. ஸோ என்னென்னா, கொஞ்சம் இது எனக்கு சாப்பாட்டை டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி செஞ்சு கண்டிப்பாக மாற்றிக்கிறேன் ட்ரை பண்ண. எல்லாருமே சின்னவங்களுக்கு பெரியவங்க இருக்கும். ஸோ தப்பான சாப்பாடு பழைய சாப்பாடு மார்னிங் செஞ்ச சாப்பாடுன்னு நினைக்காம ஆசையாக சாப்பிட்ற மாதிரி ஒரு புலாவை செஞ்சு சாப்பிட போகிறோம். சரிங்களா? என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைஸு, மார்னிங் செஞ்சு வச்ச ரைஸ், ஆயிலு, வெங்காயம், தக்காளி, ரெட் சில்லி அண்ட் பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கு டேஸ்ட்டுக்கு வைஸ் உங்களுக்கு வேணுங்கிறவங்க சேர்த்திக்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுதான் தேவையான பொருள். ஸோ இதை வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெங்காயத்தை எடுத்து நம்ம எப்பவும் போல் சில்லிக்கெல்லாம் சாப்பிடுவோம், சைடு டிஷ் வேணும்ல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தக்காளி, கொஞ்சமாக மிளகாய் எடுத்துக்கிறோம். அப்புறம் எப்போ தவா வச்சு எண்ணெய், கடுகில் மோஸ்ட்லி இதில் சாப்பாடு வந்துட்டு ரீயூஸ் பண்ணும்போது அந்த பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பருப்பு வந்துட்டு நல்லா வணங்குற அளவுக்கு சேர்த்துக்கணும். சரிங்களா? நல்லா வணங்குற வரைக்கும் சேர்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், வரமிளகாய் மட்டும் நல்லா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வரமிளகாய் நல்லா சேர்த்து நல்லா வணங்கிடணும். கலர் மாறுற அளவு பொன்னிறமாக ஒரு வரைக்கும் நல்லா வணக்கிட்டு 2 நிமிஷம் நல்லா வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் கருகாத அளவுக்கு நல்லா லைட்டு கரண்டியெல்லாம் லைட்டாக கிண்டி விட்டுருங்க. ஸோ கிண்டி விட்டு ஒரு நிமிஷம் கிண்டிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் மாறுது பார்த்தீங்களா? ஸோ கலர் மாறினதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படின்னா அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அடுத்த மறுபடியும் தக்காளி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. ஏன்னா தக்காளி வந்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு எண்ணெயில் வணங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் நல்லா நீட்டாக இருக்கும். சரிங்களா? அப்படின்னா தக்காளி எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு நமக்கு ஸ்பைஸியே கிடைக்கும். அடுத்து மஞ்சத்தூள் பக்கத்தில் நமக்கு தேவையான அளவு கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா விட்டுருங்க. நல்லா கரண்டி வச்சு நல்லா ஒரு கிண்டி விட்டிங்கன்னா, கிண்டி நல்லா விட்டுட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம்னா அதில் தண்ணி சேர்க்கவே கூடாது. தண்ணி மட்டும் சேர்த்துடாதீங்க. ஏன்னா தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி தக்காளியில் இருக்க வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு என்ன ஆகும்னா கொஞ்சம் ட்ரை ஆகி தான் வரும். ஸோ அதே மாதிரி தான் தண்ணி விடும்போது ரொம்ப தண்ணி பசையாட்ட ஆகிடும். ஸோ அப்படிங்கும்போது இது இருக்காது. ஸோ எனக்கு சோயாபீன் டேஸ்ட்டு பிடிக்குங்கிறதுனால நான் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக சோயா சாஸ் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சோயா சாஸ் சேர்த்தாச்சு. 2 நிமிஷம் ஒரு 1 or 2 minutes விட்டால் மட்டும் போதும். விட்டுட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் இருக்கு இல்லையா, ஸோ நைட் டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் வயிற்றுக்கு தான் இருக்கட்டும் சொல்லிட்டு மிளகுத்தூள் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்க சாப்பாட்டை நல்லா போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டால் மட்டும் போதுமானது. சரிங்களா? ஸோ அதே தான் இப்போ நம்ம அதே சேம் தான் பண்ண போகிறோம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், நிப்பாட்டி இருக்கக்கூடாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். அடி பற்றிக்கிச்சுன்னா, அதாவது சாப்பாடு அடி பிடிச்சிட்டா வந்துட்டு டேஸ்ட் மாறிடும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக எல்லா குழந்தைங்களும் எல்லாருமே சாப்பிட்லாம். அப்படிங்கும்போது முக்கால்வாசி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம், தக்காளி, மிளகாலாம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதோட கலர் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சாப்பாடோட கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் கிண்டி விட்டால் போதும். நல்லா கிண்டி விட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விடுங்க. அப்படியே விட்டதுக்கப்புறம் நமக்கு சுவையான புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே சேம் ஸ்டைல் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். சாப்பிடும்போது எனக்கு ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது தப்பு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது கண்டிப்பாக திருத்திக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி ஃபஸ்ட்டு டைம் சமையல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.